கடாயில எண்ணெய் ஊத்தி சிம்ல வச்சுட்டு வெங்காயம் கட் பண்ணி மாவு கலந்தா போதுங்க. 10 நிமிஷத்துல சுட சுட சூப்பரான ஒரு ராகி போண்டா மொறு மொறுன்னு பண்ணிடலாம். முதல்ல கடாயில அளவா எண்ணெய் ஊத்திட்டு சிம்ல வச்சிருங்க. சின்னதா இருக்கனால ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது முதல்ல பவுல்ல சேர்த்திக்கலாம். நீள நீளமா வெட்டிக்கோங்க, அப்பதாங்க நல்லா இருக்கும். உதுத்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இது கூட மாவு குழிக்கரண்டியில 3 குழிக்கரண்டி அளவுக்கு ராகி மாவு எடுக்கிறேன். நீங்க கோதுமை மாவு கூட இதே மாதிரி எடுத்துக்கலாம். அரை குழிக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, கொஞ்சம் பெரிய சைஸ் டீஸ்பூன்ல 1 ஸ்பூன் நிறைச்சு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பொடி உப்பு, ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு. உங்களுக்கு சோடா உப்பு வேண்டாம்னா தவிர்த்துருங்க. அது சேர்த்தாதாங்க கொஞ்சம் ஆறினாலும் சாஃப்டா இருக்கும். மாவு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கணும். சோடா உப்பு போட்டதுனால கெட்டியா இருந்தாலும் சாஃப்டா இருக்கும். சமையல் சோடா சேர்க்கல அப்படின்னா கொஞ்சம் இலக்கமா பிசைஞ்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கடுக்கடுன்னு இருக்கும். சமையல் சோடா சேர்த்துனீங்கன்னா நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கலாம், சாஃப்டா இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். இப்ப நான் காமிக்கிற அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கணுங்க மாவு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிருச்சு. மாவு கம்மியா, வெங்காயம் நிறைய இருக்கணும். எண்ணெய் சூடாயிருச்சான்னு பாத்துக்கோங்க. நம்ம அந்த வெங்காயம் கட் பண்ண டைம்ல இந்த எண்ணெயும் கரெக்டா சூடா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு சின்ன சின்னதா போட்டுடுங்க. அவ்வளவுதான். நமக்கு வேலை சீக்கிரம் முடியணும்னு நிறைய போடக்கூடாதுங்க. அந்த எண்ணெயோட அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போண்டா போடணும். ரொம்ப பெருசா போட்டாலும் உள்ள வேகாது, கிறிஸ்பியாவும் இருக்காது. சின்ன சின்னதா போட்டுக்கோங்க. நான் எப்பவுமே இந்த போண்டா சுட்ட எண்ணெய் எல்லாம் தோசைக்கு ஊத்திக்குவேன், இல்லைன்னா குழம்பு தாளிக்கிறதுக்கு ஊத்திக்குவேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்டா வச்சீங்கன்னா சீக்கிரமா ப்ரௌன் ஆயிரும், வேகாது உள்ள. ரொம்ப சிம்ல வச்சீங்கன்னா ரொம்ப எண்ணெய் இழுக்குங்க, ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு. சூப்பரா 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. கிறிஸ்பியான இந்த ராகி போண்டா ஒரு டம்ளர் டீயோட சர்வ் பண்ணா சூப்பரா இருக்குங்க இந்த மழைக்கு.